முதலில் இந்த நாடகத்துக்கு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தான ட்ரஸ்ட் அமைப்பாளர் ஏஇ சண்முகம் அவர்களுக்கு நாடக நிர்வாகி என்கின்ற முறையில் மாலை அணிவிக்கின்றேன். ஏஎஸ் இல்லப்பன் அவர்களுக்கு சேட்டு அவர்கள் மாலை அணிவிப்பார். ஆறுமுகம் அவர் அடுத்தபடியாக அர்ஜுனன் அவர்களுக்கு தங்கவேலு அவர்களுக்கு ரத்னா நல்லா கவர் பண்ணிக்க அவர்களுக்கு கோவிந்தராஜ் அவர்கள் மாலை அணிப்பார். அவர்களுக்கு செல்வராஜ் அவர்கள் மாலை அணிப்பார். தங்கவேலு அவர்களுக்கு சிறப்பான முறையில் வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தான ட்ரஸ்ட் தலைவர் ஏஇ சண்முகம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் நம் முன்னால் இருக்கும் அம்பாளை வணங்கி என் தாய் தந்தையை வணங்கி அதற்கு மேல் இந்த மேடைக்கு முன்பு அமர்ந்திருக்கும் என்னை பெற்றெடுக்காத தாய் தந்தையரையும் நான் என் உடன்பிறவா சகோதரர்களையும் இந்த ஊரின் வலிமையையும் ஒற்றுமையை தாங்கி நிற்கும் இளைஞர்களையும் உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர் சொன்னால் போதும், தரம் எளிதில் விளங்கும் என்பது போல சில ஊரை சொல்லும் பொழுது ஞாபகம் வரும். சேலம் என்று சொன்னால் மாம்பழம் ஞாபகம் வரும், தூத்துக்குடி என்று சொன்னால் உப்பு ஞாபகம் வரும், அம்மன் பாளையம் என்று சொன்னால் மாரியம்மன் ஞாபகம் வரும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அருள்மிகு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று 3வது நிகழ்ச்சி நாளாட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று நடைபெறுகின்ற காணிக்கை என்னும் நாடகம் நடைபெறுகின்றது. இந்த நாடகத்தில் நடிக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கோயில் நிர்வாகத்தினுடைய ட்ரஸ்டினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாரியம்மன் பண்டிகை சிறப்பிக்க இன்று நமது ஊர் பொதுமக்களாகிய மாரியம்மன் தேவஸ்தான ட்ரஸ்ட் மற்றும் அம்மன் ஸ்ரீ மாரி கலா மன்றம் 51ஆம் ஆண்டு வணக்கம் திரு KKS அவர்கள் டைரக்ஷன் காணிக்கை என்னும் நாடகமானது இன்னும் சில மணி துறையில் இந்த சிங்காரம் மேடையில் அரங்கேற உள்ளது. நாடகத்தை கண்டு ரசிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மன் பாலத்தில் மேடை அமைத்துக் கொண்டிருக்கும் பகவதி மேடை அமைப்பாளர் அன்னார் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் முறையில் அம்மன் பாலத்தில் ஆத்தாவுக்கு முன்னாடி மேடை அமைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு கார்த்திக் அவர்கள் மாலை அணிவிப்பார். அன்னார் மியூசிக் டைரக்டர் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கதை, திரைக்கதை, வசனம் நன்றி. மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் மனதில்
விட்டு பிரியாத வைதேகி, தேவகி, ஜானகி என்ற 3 முப்பெரும் கதைகளை முதல் 3 ஆண்டுகளாக மெகா கிட்டாக கொடுத்த நமது பிரமதேசத்தை சேர்ந்த கதையாசிரியர், இயக்குனர் திரு தெய்வ திரு வெள்ளி நிலவன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துவாங்க. அவருக்கு இந்த மலர் மாலையை சமர்ப்பிக்க நமது அம்மன் ஸ்ரீ மாரி கலாமன்றம் சார்பாக மலர் மாலையை சமர்ப்பிக்கின்றோம். வருடம் இந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் நடைபெற சிறிய தொகை முதல் பெரிய தொகை வரை எங்களுக்கு வாரி வாரி வழங்கிய நமது ஊர் பொதுமக்களும் மற்றும் நமது ஊர் திருவிழாவை சிறப்பிக்க தமிழக முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான பவானி சட்டமன்ற உறுப்பினருமான அன்னதான பிரபுமான எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள அண்ணன் கேசி கருப்பனார் அண்ணன் அவர்களை ஸ்ரீ மாரி நாடக மன்ற சார்பாக மனமார்ந்த வருக வருக என உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள ஏஎல் வெங்கடேசலம் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்து முத்து அவர்கள் சால்வை அணிவிப்பார். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள தமிழக முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணனான பிரபுமான அண்ணன் கேசிகே அவர்களுக்கு இந்த மாரி கலா நாடக நிர்வாகி என்ற முறையில் சால்வை அணிவிக்கப்படும். அண்ணன் சிறு நேரம் உரையாற்றுவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் மன்னிச்சு கொண்டு அரை மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறேன். ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் லேட் ஆகி போச்சு. மாண்புமிகு அம்மன் பாளையம் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் மாரியம்மன் தேவஸ்தான ட்ரஸ்டின் சார்பிலே 51வது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காணிக்கை என்னும் சமூக நாடகத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற அங்கமுத்து அவர்களே, பால் அவர்களே, ரவி அவர்களே, பொது சொல்லலாமா, பாமக சேர்ந்த மனோகர் அவர்களே, பரமேஸ்வரன் அண்ணன் சண்முகம் அவர்களே, ஊர் கூத்துக்காரர்களே, அதே போல காரியக்காரர்களே, ஆறுமுகம் அவர்களே, இல்லப்பனவர்களே மற்றும் இந்த நாடகத்தை நடிக்க வருகின்ற அருமை சகோதரிகளே, நடிகர் பெருமக்களே, அதுபோல மேடை மற்றும் எல்லா நாடகத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களே, பிறந்தராக கலந்து கொண்டிருக்கின்ற அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, சர்வ கட்சியை சேர்ந்த கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே ஒரு நம்ம மைசெட்காரர் என்னை வீடியோ பார்க்கிறார், அவர்களுக்கு சேர்த்து எல்லாருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து நலமுடன் வளமுடன் வாழ வைக்க வேண்டும். எனக்கு இந்த அடிக்கடி இந்த அம்மன் பாளைய கோயில் இந்த ஊருக்கு போயிட்டே இருக்கேன். தெக்க எந்த வேலையா இருந்தாலும் போகும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலத்தோடய போயிட்டு இருக்கேன்.
அந்த சஞ்சலத்தை நீங்க நீக்கணும். ஏன்னா எல்லாம் வல்ல அம்மன் உங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன். எங்கெங்கயோ இருந்து அம்மன் கோயில் அம்மன் பாளைய அம்மன் தரிசிக்க வர்றாங்க. எல்லாரும் ஒற்றுமையா நல்லபடியாக திருவிழா நடக்கணும், கோயில் கும்பாசம் நடக்கணும், நின்றுட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கணும். ஏன்னா கூடி கெடுவார் இல்ல, பிரிந்து வாழ்வார் இல்ல. அண்ணன் ஆதி காலத்து பழமொழி. நான் நினைக்கிறேன், சொல்றது தப்பு இருந்தாலும் நீங்க மன்னிச்சுங்க, இல்லைன்னு சொல்ல. நம்ம ஒற்றுமையா இருக்கணும், ஊர் ஒற்றுமையா இருக்கணும், நாடு ஒற்றுமையா மாதிரி ஊர் ஒற்றுமையா இருக்கணும். ஆளுக்கு ஆள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போல தப்பே கிடையாது. நம்ம ஒன்னும் 1000 வருஷம் வாழ போறோம் இல்ல. எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கிறோம், நாளானைக்கு இல்ல. அதனால எல்லாரும் மகிழ்ச்சியோட சந்தோஷமா எல்லாரும், ஏன்னா அரசர் அன்று கொள்வோம், தெய்வம் நின்று கொள்வோம் பழமொழி இருக்கு. அதனால அந்த மாதிரி நிகழ்வுலாம் நமக்கு வராத அளவுக்கு தெய்வ சக்தி நமக்கு நல்லா இருக்கு. நல்லபடியாக அந்த தெய்வ சக்தி ஊர்ல இருக்க வரைக்கும் இன்னும் நம்ம ஊர் நல்லா இருக்கும். அதனால அம்மன் பாளையம் முதல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு நடந்து எவ்வளவோ வளர்ச்சி ஆயிருக்கு, 100% வளர்ச்சி ஆயிருக்கு. அதனால இது 100-200% வளர்ச்சி ஆகிறது எல்லாம் வல்ல அம்மனுடைய சிறு சிறு தவறுகள் இல்லாமல் நல்ல முறையில் அதற்கு திருவிழா நடத்தவும், கும்பாசம் நடத்தவும், மற்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்க எல்லோரும் கொண்டு விட்டு கொடுத்து போகணும் என்று நல்ல நேரத்தில் கேட்டு, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எல்லா நலமும் வளமும் பெற்று தூர் பகுதி இந்த மக்கள், பஞ்சாயத்து மக்கள் எல்லோரும் எல்லா நலமும் வளமிட்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, அதே போல நிறைய அக்காமார்கள் வந்திருக்கீங்க, தம்பிமார் இருக்காங்க, அண்ணன்மார் இருக்காங்க. ஆனா கண்டிப்பா நீங்க நம்ம குழந்தைகளோட வாரத்தில் ஒரு நாள் அம்மன் கோயில் தரிசனம் இருக்கணும். அதை பார்த்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பக்தி கத்தி கொடுத்துருப்போம். அதாவது தலைக்கு வர தலைப்பாயோட போவாங்க, உயிர் போகுதுன்னா கைகால் போகும், ஆண்டவுடைய சக்தி இருந்தா. அதனால அந்த சக்தி இருக்கணும், அதுக்கு எல்லாரும் நல்லபடியாக தரிசிக்க வேண்டும் என்று கேட்டு, அதனால எல்லாரும் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, 51 ஆண்டுல இன்னும் 100 ஆண்டுகள் இந்த நாடக மன்றத்தார் சிறப்பாக மாரியம்மன் தேவஸ்தான சார்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள வேலண்ணன் அவர்களுக்கு முத்து அவர்கள் மாலை அணிப்பார் மற்றும் ஏஎஸ் அங்கமுத்து அவர்களுக்கு மாரியப்பன் அவர்கள் மாலை அணிப்பார். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள அண்ணன் கேசி கருப்பணன் அண்ணா அவர்களை வருக வருக வரவேற்று நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, ஒரு உடுகையிலே பகை விரட்டும் முத்துமாரி, ஒரு உடுகையிலே பகை விரட்டும் முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. வேலையிலே மனசு வைக்கும் முத்துமாரி, இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி, வேலையிலே மனசு வைக்கும் முத்துமாரி, இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி, ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி.
கொண்ட குங்குமக்காரி. சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டையேறி. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. பூங்காரியே வேப்பிலைக்காரி, ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே, அம்பிகையே ஈஸ்வரியே. முத்துமாரி 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 முத்துமாரி. தாயே மகமாய். பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேரு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேரு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணு ரங்கு தூரி தூரி. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, புத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்டூரங்கு தூரி தூரி. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு, புத்தங்கொர ஏது நீ நந்தவனத்தேரு. வெண்ணிலா நாண தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக பூனா
வந்த வழி போக சித்திரத்து சோல முத்துமணி மாலை மொத்தத்தில தாரு துக்கம் என்ன மானே வண்ணமா வானவில் நூலெடுத்து வாரு விண்ணுல மீன் பிடிச்சு சேல தச்சித்தாரே பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு புத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளிய கண்ணுரங்கு தூரி தூரி பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு புத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. செந்தூராண்டவா, பழனி வேளா, தங்கமுருகா, என் தங்கச்சி இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்கணும். ஆம்பளை புள்ள 2 பொம்பளை புள்ள 2ன்னு இந்த வீடு நிறைய புள்ள பிறக்கணும். மாமா மாமான்னு என்னை கொஞ்சம் வரணும். முருகா அண்ணா, நீ மட்டும் என் குழந்தைங்கெல்லாம் வளர்க்க தயாரா இருக்குன்னு சொல்லு. 4 குழந்தை என்ன 40 குழந்தை கூட என்னால பெற்றுக்க முடியும். தங்கம், நமக்கு அளவு கடந்த சொத்து இருக்குது. என் தங்கம், நம்ம ஒரே உயிர், நம்ம ஒரே உறவு, எல்லாம் உனக்கு தான். நான் நினைக்கிற மாதிரி இல்லாம நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை உனக்கு அமையணும். தாலாட்டு பாடுறதுக்கு நீ எனக்காக பிறந்த மாதிரி எனக்கு தாலி கட்டுறதுக்கு ஒருத்தன் பிறந்திருப்பானா? சித்ரா, உனக்கு நான் எந்த குறைய வைக்கலையே. நம்ம அம்மா அப்பா ஃபீலிங்ஸ் ஏதாவது வருதா? என்ன நான் இப்படி பேசுறீங்க? என்னை பத்தி ஃபீல் பண்ண நீ இருக்கும்போது எனக்கு எதுக்காக அவங்க ஃபீல் பண்ண போது? அண்ணா சரிண்ணா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. என் ஃப்ரெண்டெல்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? கண்ணு, ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், சரியா? போயிட்டு வரேன்னா பாத்துரு. சித்ரா, என் தங்கம், உனக்கு கல்யாணம், குழந்தை, என்ன மன்னிச்சிடுமா. உன்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ ஆசைப்பட்டவனோட கல்யாணம் பண்ணலாம். ஆனா இந்த பூமியில தவழ்ந்து விளையாட உனக்கு ஒரு குழந்தை பிறக்காதுமா. பொண்ணா பிறந்தோம் பூக்காத மரமாயிட்டமா. அது உனக்கு தெரியாம இருக்கு. இதை எப்படி நான் சொல்லுவேன்? உன்னை பொண்ணெடுக்கிற வீட்டில் நான் எப்படி சொல்லுவேன்? தண்ணி தெளிச்ச பூவா என் முகத்தை எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? நான் என்ன பண்ணுவேன்? தெய்வமே, இதுக்கு தீர்வே கிடையாதா முருகா? முருகா, இந்த பிள்ளை எங்க போச்சுனே தெரியல. மளிகை செலவு வாங்கிட்டு வரேன்னு மளிகை கடைக்கு போச்சு. போன பிள்ளைய இன்னும் ஆளை காணோம். நேரம் வேற ஆயிட்டே இருக்குது. எங்க போயிருப்பா? வேலைக்கு வேற நேரம் ஆகுது. வரட்டும், இன்னைக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன். எங்கடிமா போயிட்டு வர? நான் வாங்கிட்டு வர சொன்ன பொருள் எல்லாம் எங்க? அரிசி, பருப்பு, எண்ணெய் எதையுமே காணோம். அம்மா, நீ என்ன என்ன வாங்கிட்டு வர சொன்ன? அரிசி 2 கிலோ, துவரம் பருப்பு 1/4 கிலோ, எண்ணெய் 1/4 லிட்டரு, புளி 50, கடுகு 50, அவ்வளோதான். அம்மா, நீ சொன்ன இத்தனை பொருளையும் கடைக்காரங்கள்ட்ட மறக்காம எல்லாமே சொல்லிட்டம்மா. சரி, கடைக்காரங்க எல்லா பொருளுமே கட்டி வச்சிட்டாங்க. சரி, மொத்தம் 500 ரூபா கேட்டாங்கம்மா. அதுக்கு என்ன, கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அம்மா, அவங்க அந்த பொருளை தர முடியாது சொல்லிட்டாங்க. அவங்க காசு கேட்குறாங்கம்மா. அதான் உங்ககிட்ட 500 ரூபா பணம் கொடுத்தேன்ல, கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் தான் போகும்போது அந்த காசை தொலைச்சிட்டேனே. பாடி குண்டி, என்ன எதுக்குடி அடிச்ச? நானே காசு தொலைச்சேன், அதுவா தொலைஞ்சு போச்சு. என்கிட்ட பேசாத. எங்க அப்பா கிட்டே சொல்றேன்,
அப்பா நீ செத்து போனனால இந்த குண்டி என்னை போட்டு போட்டு அடிக்கிறா. எனக்கு கேட்க ஆளே இல்லை, என்கிட்ட பேசவே கூடாது. தங்கம் சாமி சாமி மன்னிச்சிரு மன்னிச்சிரு அம்மா. சாமி இல்லை என் தங்கம் இல்லை அம்மா கையில் அடிக்கிறேன். மன்னிச்சிரு அம்மா தெரியாம பாரு தங்கம், நம்ம அண்ணனும் காய்ச்சிங்கடி. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியாதா? நீ ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போற, நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறேன். 2 பேர்த்தோட வருமானம் சேர்த்துனாலே மாசம் வெறும் 10,000 தாண்டி வருது. அதை வச்சு வீட்டு செலவு, வாடகை, ஏன் நாளைக்கு நம்ம 2 பேர்த்துக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட நம்ம அதுல தாண்டி செலவு பண்ணணும். நீ திடீர்னு 500 ரூபா தொலைச்சிட்டு அம்மா கத்த தாங்கல, அடிச்சிட்ட. சாரிடி, மன்னிச்சிருமா. அப்ப என்ன தூக்கு, என்ன தூக்குறியா? தூக்கிக்கிறேன்டி. என் தங்கம் இல்ல, இப்ப சந்தோஷம் தானே? அவனுக்கு வலிக்கும். சாமி என்ன இன்னைக்கு காலையில சாப்பாடு போச்சு, பட்னியாக தான் கிடக்கணும் இல்லை? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட பால் டப்பால போய் தண்ணி ஊற்றி எடுத்துட்டு வா, அதை நான் குடிச்சா வயிறு ஃபுல் ஆயிரும். போம்மா. கையில டிஃபன் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்லடி. வேலை செய்கிற இடத்துல ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு மனசு இல்லை. ஏழைங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம், அதிலும் நியாயமா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டி. சொத்துக்கே வழினாலும் மானங்கிற சொத்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அதுதான் சந்தோஷமே. என்ன நான் பட்னியா இருந்தா பரவாயில்ல, வயசு புள்ள நீ பட்னியா கிடக்கிறதா என்னால தாங்கிக்கவே முடியல. பட்னியா இருக்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையம்மா, எனக்கு இந்த தண்ணியே போதும். வா. சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயா அல்ல. என் வீட்டில் என்றும் சந்திரோதயா, நான் கண்டேன் வெள்ளி நிலா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. ஐயா, இப்படி வட்டிக்கு மேல வட்டி போட்டா நான் என்னையா பண்ணுவேன்? உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு வீடு, நிலம், கடை எல்லாத்தையுமே விற்று கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட கொடுத்ததெல்லாம் வட்டிக்கு தான், அசல அப்படியே இருக்குன்னு சொல்றீங்களே, நான் என்னையா பண்ணுவேன்? டேய், ஃபைனான்ஸ்காரனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அசல். பிடிச்ச வார்த்தை வட்டி. அப்பப்ப பணத்தை கொடுத்து வரவு வைன்னு சொன்னேன், அசல்ல வைன்னு சொன்னியா? இல்ல, அதுதான் வட்டியில வர வச்சுட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லையே, இப்ப நான் என்ன பண்றது? உங்ககிட்ட அசலுக்கு மேல 3 மடங்கு வட்டியே கட்டிட்டேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நான் என்கிட்ட எதுவுமே இல்ல. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல? நான் பார்த்து சொல்ல. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல? ஏய், மரியாதை நடந்துக்க. ஏய், வட்டி கட்டுற உங்க கைக்கு இவ்வளவு வலு இருந்தா வட்டி வாங்குற என் கைக்கு எவ்வளவு வலு இருக்கு? உன் பொண்ணு +2, பையன் 10வது படிக்கிறான். நான் நினைச்சா உன்னை அவமானப்படுத்தி அவங்க படிப்பையே பாழாக்கி விடுவோம். பாக்குறியா? டேய்,
நான் டீசெண்டாவே கேட்குறேன், நடு தெருவில் மானம் போறது பரவாயில்லையா, இல்ல 4 செவுத்துக்குள்ள நமக்குள்ள மானம் போறது பரவாயில்லையா? நீயே முடிவு பண்ணு. யோ இது உனக்கே அடுக்குமாயா? வட்டியே கொடுத்துட்டு கூட்டியே கொடுக்க சொல்றிய. இது வரைக்கும் கொடுத்தத வட்டியில வர வச்சுட்டேன். இப்ப நீ கொடுக்கறத அசல்ல வர வச்சு கணக்க முடிச்சிடுறேன். என்ன பாப்பா, நீ பொம்பளை, புரியல? உன் பசங்களோட படிப்பு, எதிர்காலம் எல்லாம் பார்த்துக்க. எனக்கு ஒண்ணும் இல்லை சார். அவர் உங்ககிட்ட அடமானம் வச்ச அந்த பாண்டு பத்திரத்தை கொடுங்க சார். எதுக்கம்மா பத்திரம்? அசல்ல வர வைக்கிறதுக்காக. நீ பொம்பளை, குடும்பமானத்தை காப்பாத்தி இத பத்திரத்தோட வர. ஏய், என்னடி சொல்ற? ஐயோ கடவுளே! அழாதீங்க பாபா. நடு தெருவில் நாரி போறதை விட இந்த 4 செவத்துல நான் தெரிய போயிடுறேன் மாமா. பாப்பா உள்ள போலாமா? நீ போய் ரவி கடையில சூடா ஒரு டீ சாப்பிட்டு இந்த பாண்டை கிழிச்சு போட்டு வா. நான் அதுக்குள்ள பாப்பாவை. ஐயோ கடவுளே, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. மனுஷனா நீ எல்லாம் வட்டிக்கு கொடுத்து கொடுத்து இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை சீரழிக்கிறியே, இது உனக்கே அருவருப்பா இல்ல? ரொம்ப சந்தோஷம், கணக்க முடிச்சாச்சு. இனிமே பணம் வேணும்னா அப்பப்ப வந்து வாங்கிக்க. வட்டி வேண்டாம், அசல்ல மட்டும் நீ வரவு வச்சா போதும். இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை சீரழிக்கிறியே, உனக்கே அசிங்கமா இல்ல? குடிடா குடி. நான் பெனால்டி போட்டு வாங்குற பணம் எல்லாம் இப்படி பிராந்திக்கே போகுது. அம்மா போனதுல இருந்து நீ பண்ற பாவத்தெல்லாம் பார்த்து பார்த்தாயே அப்படி குடியாரன் ஆயிட்ட. நீ எல்லாம் ஒரு அப்பனா? டேய், நான் போறத நீ கேட்காத, நீ போறத நான் கண்டுக்கல. ஆமா, உன்ன மாதிரி ஒழுக்கம் கட்ட அப்பனுக்கு பிறந்தா ஒழுக்கமா வாழ முடியும். டேய், ஊருக்குள்ள என்ன பார்த்தாவே பல பேரு இவன் மானங்கெட்டவனு பயப்படுறான். நீ என்ன மானங்கெட்டவங்கிற? என் அப்பன், அதான் உன் பாட்டன், சாப்பிட்றதுக்கு கூட வட்டி வாங்க வக்கத்தவன். நான் வட்டி வாங்கியே இந்த ஊரை வளைச்சு வச்சவன். நான் நல்ல அப்பன் இல்ல. நீ எல்லாம் மானம் கட்டவன். செய். மானம், வெக்கம், ரோசம் இந்த காலத்துல எது இல்லைனாலும் தப்பே இல்லை. பணம் பணம் ஒண்ணு இருந்தா தன்னால அத்தனையும் தேடி வரும். இவன் பணத்தோட மதிப்பு புரியாதவன். இன்னைக்கு அசல் வரவு வச்சதுல ஒரே அரிப்பு. போய் ரெஸ்ட் எடுக்கலாம்.
வரை நான் உன் விருந்தாளிதான். என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் இடையை கண்டா போதை தாரும் மாறாயறுதடி அச்சச்சோ. சொல்லவே வேணாவா கிக்கா ரக்கம்மா ராரா ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா. என்ன நாடி துழாவி தீண்டாத பெரியாரும் உண்டா? என் மேனி தள்ளாட நீ வந்து என்னை தாங்கிக் கொண்டாய். ஐயோ கண்ணை மூடி கண் குடைக்கும் பூனை நீயடா. அங்குசமே கையில் இல்லை அணைப்பாங்கடா. வாடி நாட்டு கோழி நல்லா பார்த்து கோடி பாயும் காளை இங்க என்னை விட்டால் யாரம்மா? நீ என் ஹாட்டின் ராணி சொர்க்கம் ஏற்றும் ஏணி இந்த கையில் வந்து சேரும்மா. கொக்கோகம் படிக்கலாம் கிக்கா ரக்கம்மா ரக்கம்மா முடி என்ன சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா. என்ன மாப்பிள இன்னைக்கு வழக்கத்தோட போதை அதிகமாக இருக்கு. ஏன் மாப்பிள உங்க அப்பா எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்? ஒரு மனுஷனுக்கு மானரோசம் தான் மாப்பிள முக்கியம். பணம் என்ன மாப்பிள பெரிய பணம்? நாம இவ்வளவு நாள் நம்ம கூட பழகுறோமே பணத்துக்காகவா? இல்ல மாப்பிள நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக. அட கொப்ப எப்ப பார்த்தாலும் பணம் மனனே தீரான். நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள, எல்லாம் சரியாயிரும். அண்ணா இந்த ஹோட்டல் பில்லு வர ஒரு 40,000 கொஞ்சம் கட்டணும். அட டேய் மாப்பிளை கேட்டா ஒரு 40,000 இல்லைன்னா சொல்ல போறாரு. மாப்பிளைக்கு ஒன்று பணம் பெருசு இல்லைடா, பாசம்தான் பெருசு. மாப்பிள ஒரு பணம் ஒரு 40,000 அவன்கிட்ட கொடுங்க. டேய் இந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஹோட்டல் பில்லை கட்டிட்டு அப்படியே நம்ம தில்சாத் வர சொல்றா. போயிட்டு இருந்தானே. மனசு சீசா போங்க தேனா உயிரினது எனக்கு என் மாமா மனசு கஷ்டமா இருக்கா? சமாதானப்படுத்துறதுதான் ஏமா மாப்பிள்ள என்ன பண்ணணும் அதை நீ பண்ணு. நீ அனுபவம் அவளுக்கு கேட்டுருக்க இந்த பாரு உடனே மட்டும் இல்ல உடனே இருக்கு மாப்பிள்ள நீ சண்டை இருக்கு நான் போயிட்டு வரேன். மாமா இப்படி மிக கேட்கிறேன் கிட்ட வாங்க.
கடிச்சு நினைச்சீங்கன்னா உங்க கஷ்டம் எல்லாம் அப்ப நீங்க முதல்ல அப்புறம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் எல்லாம் ரொம்ப பறந்து போயிடும். அப்புறம் வாழ்க்கையில வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி ரொம்ப மொத்த ஆசையும் எப்படி எல்லாம் நிக்கிறதே உன்னாலதான். அப்புறம் மூச்சு காத்துலதான் என் கவலையே போகும். வனவாசமான என் வாழ்க்கைக்கு வனவாசமே நீதான். நீங்க குட்டி எடுத்தாலும் சரி குட்டன்னு எடுத்தாலும் சரி இது ஒன்றுமே எல்லாமே இருக்குதான். சொல்லுங்க என்ன சொல்லுங்க மாமா. என்ன மாமா அமைதியா இருந்துட்டீங்க, பேச்சு வரலையா? மாமா கை இருக்கிறவன்லாம் ஆம்பளை இல்லை மாமா. அதே மாதிரி பொம்பளை கட்டி பிடிக்கிறவன் மட்டும் கரெக்டாக கட்டி பிடிச்சாதான் ஆம்பளை. அதே மாதிரி அது கஷ்டமாக கட்டி பிடிக்கக்கூடாது, இஷ்டமாக பிடிக்கணும். பிடிக்கிறது ஆம்பளை கரெக்டாக பிடிச்சாதான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஒரே ஆம்பளை நீங்கள் தான் மாமா. சொல்லுங்க. என் புடி உனக்கு எப்படி இருக்கு? கட்டி பிடிக்கிறதுக்கு மொத்தமாக உடம்பெல்லாம் நரம்புல ரொம்ப சூடேறுது மாமா. ஆனால் நரம்பு முறுக்கேறுது. ஆனால் உங்கள் புடி இருக்கு பாருங்க, எலும்பெல்லாம் அப்படியே நெட்டுட்டு நிற்கிது மாமா. உன் எலும்பு கூடவா என்ன விரும்புது? ஆஹா, உடம்புல இருக்கிற ஜவ்வு எல்லாமே உங்களை தான் ஒரு புடிய பிடிக்குது. கொடுத்து வச்சவண்ணா. கொடுத்து வச்சவன் நான் தான். என்னையே உங்களுக்காக கொடுத்து வச்சவன். என்னமாம்மா சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. சிறுசாத்து இன்னைக்கு அம்மாவுக்கு திதி கொடுக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ளைக்கு என்ன தெம்பு கொடுத்துட்டே இருக்கிற? அதுவா கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு கொடுக்குற, தெம்பு வர மாட்டேங்குது, என்ன பண்றது? அப்படின்னா திதி கொடுக்கறதா முக்கியம். நான் போயிட்டு ஈவினிங் வர்றேன். அப்படியா? என்ன பண்றது, என் மனசே சரியில்லையே. எனக்கு ரிலாக்ஸா இருக்கு தில்சாத். நீ முதல்ல திதி கொடுக்கறத பாரு, நான் சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன். சரி மாமா. தில்சாத்து என்ன மாமா? அப்படி அவனை கட்டி பிடிச்ச கவுத்து புட்டிய எல்லாரும் இறுக்கித்தான் கட்டி பிடிப்பாங்க. நீ என்னடானா இடிச்சு பிடிச்சி கட்டி பிடிக்கிற பாத்தியா? அங்க நிக்கிற நீ. மாமா அவனை புடி இவனை புடின்னு நீங்க சொல்றீங்க. எவனை பிடிச்சாலும் உங்களை பிடிச்ச மாதிரி இருக்குமா? சொல்லுங்க. நீங்க தான் மாமா என் உசுரு. தில்சாத்து பணக்காரன்கிட்ட பல்ல காட்டி பணம் புடுங்கிறதா நம்மளோட வேலை. பணத்தை செட்டில் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கையில நான் செட்டில் ஆகிறேன். மாமா பணத்துக்காக பண்ணி கூட படுக்க சொன்னா கூட தாராளமா படுப்பேன். ஆனா நீங்க இல்லாம உங்க மேல அவ்வளோ ஒரு பாசம். நீங்க சொன்னா அத்தனையும் நான் கேட்பேன். நீதான் வாடி. நல்லம்மா, நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே? போய் என் அண்ணனுக்கு போனை போட்டு உங்க தங்கச்சி மருந்தை குடிச்சிட்டு சாக போறேன்னு சொல்லு. நான் இப்ப இந்த மருந்தை குடிச்சிட்டு சாக போறேன். போய் போன் போட்டு சொல்லு போ. அம்மா வேண்டாம்மா, நீங்க இந்த மருந்து விஷத்தெல்லாம் குடிக்க வேணாம். சொன்னா கேளுங்கம்மா. ஏய் என்ன தடுக்காத, நான் சாகத்தான் போறேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா இந்த வீட்ல யாரையுமே
யாரையுமே காணோம். வீடு வேற திறந்து கிடக்குது. ஐயோ, எங்க அம்மா எதுக்கு ஓடுது? உடம்பு குறைக்க ஓடுதோ? ஐயோ, நம்மளும் ஓடுவோம். எதை குடிக்காதன்னு தெரியலையே. குடிக்காத சித்ரா என்னாச்சு? என்னாச்சு தெரியலங்க. அவங்க ஓடுறாங்க, வாங்க நம்மளும் ஓடலாம். சித்ரா இல்லம்மா, என்னாச்சு உனக்கு? உங்களுக்கு உடம்ப குறைக்கணும், அதானே பிரச்சனை. ஏய் வாய மூடி. அண்ணா குடிகாரன் கூத்தியாகிட்ட போற வந்த ஜெயம் அவன் என் அத்தை பையனா? அவன் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவன் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அது எனக்கு தப்பாவே தெரியாது. அண்ணா அவன் எனக்கு வேணும். மாமா கிட்ட எத்தனை கோடி வேணாலும் வரட்சினே கொடு, அவன் எனக்கு வேணும். அப்படி இல்ல இப்பவே இந்த மருந்தை குடிச்சிட்டு செத்துடுவேன். சித்ரா, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. இந்த வாழ்க்கை தான் வேணும்னு கேட்குற, நான் இல்லைன்னு சொல்லவும் மாட்டேன். இவனோட உனக்கு தேவையா? ஆனா நல்லவனை கட்டி நல்லபடியா வாழ்றது நார்மல் லைஃப். தப்பு செய்யறவனை கட்டி அவனை திருத்தி வாழ்றது தான் த்ரில்லான லைஃப். அவனை திருத்த முடியுமா? திடமா நம்புறேனா திருத்த முடியும்னு. இதுல நீ தோத்துட்டா நான் ஜெயிச்சுட்டா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லம்மா. சந்தோஷங்கிற அப்ப மாமா கிட்ட போய் பேச வேண்டியது தானே. இது வாழ்க்கைமா. வாழ்ந்து காட்டுறேனா? ஐயா, சித்ராமா அவர் மேலே ரொம்ப பாசமாகவும் உயிராகவும் இருக்காங்க. அவர் கெட்டவராக இருந்தாலும் அவரை திருத்தி அவர் கூட வாழணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நீங்கள் பேசாமல் அவருக்கே அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஐயா. ஏய் ஏய் இங்க வா. நீ யாருடி? நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. நீ எங்க நிக்கணுமோ அங்க நிக்கணும். ஏன் குடும்ப விஷயத்துல நீ கருத்து சொல்றியா? ஏய் நானும் என் அண்ணனும் பேசும்போது நீங்க நிக்கிறதே தப்பு. இதுல பெரிய விளையாட்ட கருத்து சொல்ற. சித்ரா இது அண்ணா நீ எதுவும் பேசாத, போ உள்ள. எங்க பார், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை தேவையில்லாம ஏதாவது பொண்ணுகிட்டு இருந்து அப்படியே செவடி பேந்துரும். நான் வச்சுக்கோ. அம்மா நீ ஓடி பிடிச்சி விளையாடுறப்பே நினைச்சேன் இப்படி உதவாக்க போறேன்னு. நமக்குலாம் தேவையாதல்ல. வீடை கூட்டினோமா, விளக்கு கழுவணுமா, வேண்டியதை சாப்பிட்டு இப்படி குண்டானமான்னு அமைதியா இருந்திருக்கணும். எத்தோ சோடு அடி தேவையாதல்ல. வாய் மூடிட்டு இருக்கிறியா? நீ முதல்ல வாயை மூடுடி. அதுதான் நானும் சொல்றேன். நீ வாய் முடிந்த அவளை பிராடி விழுந்து இருக்குமா? என்ன அடி அதுல என்ன இருக்கு? அம்மா அந்த பொம்பளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ வாமா போலாம்.